எப்படி பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிறது? இந்த நான் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி என்கிட்ட வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா? வாங்கினதுக்கப்புறம் தெரியுது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, ரொம்ப காஸ்ட்லி. சரி பரவாயில்ல, வாங்குவோன்னு வாங்கிட்டேன். நல்லா இருந்துச்சு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கான்சர்ட்டே எனக்கு ஒரு ஒர்க் அவுட் மாதிரி தான் இருக்குது. அங்கேயே டான்ஸ் ஆடிட்டு அதுவிலே எனக்கு டயர்ட் ஆகிடுது. இப்போ நீங்கள் எப்படி? நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்குல இளம் திட்டுக்களாக இருக்கானுங்க. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வே, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நல்ல ஆங்கிள் கிடைக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும். ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ? ஒரு நல்ல இடம் சூஸ் பண்ணணும். கேமரா எதில் சாட்சி வைக்கலாம்? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்டே இப்போ தான் வருது. இப்போல்லாம் டக்குனு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது போல். இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகும். ஓ ஐயோ, விழுந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? இதுலையா சாட்சி நிற்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. ஸ்க்ரீனெல்லாம் ஃபஸ்ட்டு இழுத்து மூடிட்டு உட்காருவோம். எழுத்து விட்டுக்கானதுக்கு நம்மளை பார்க்கணும். சொல்லுங்கள் ஆரம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கேன் நானே. சொல்லுங்கள், எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க போல். நானும் ஜாலியாக தான் இருக்கேன், ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனே தெரில. இங்கே பாருங்கள், ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இன்றைக்கி சரியான மழை. இன்றைக்கி நிறையா நடந்துருச்சு, நிறைய விஷயம் நடந்துச்சு இன்றைக்கி. சொல்லுவோம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். சரி ஃபஸ்ட்டு கேளுங்க என்ன ஆச்சு இன்றைக்கின்னு. ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து டொரண்டோவில் இருக்கேன். இப்போ நாங்கள் எல்லோரும் அங்கே தான் இருக்கோம். நான் இந்த கையில் போட்டிருக்க ப்ரேஸ்லெட் நல்லா இருக்கா? இது வந்து இங்கே தான் டொரண்டோவில் தான் இந்த லூயி விட்டான் ஷோரூம் இருந்துச்சு. அங்கே உள்ளே போய் ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கலாம்னு நினச்சேன். அதான் இந்த ப்ரேஸ்லெட், இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் தெரியுது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, ரொம்ப காஸ்ட்லி. சரி பரவாயில்ல, வாங்குவோன்னு வாங்கிட்டேன். நல்லா இருந்துச்சு பாருங்கள். அது கையில் போட்டிருக்க நல்லாயிருக்கு. இன்னொன்று கீழே வந்து சில்வர் கலரில் ஒரு ப்ரேஸ்லெட் இருக்குது. அது வந்து கிஃப்ட்டு, அது நான் வாங்கினது கிடையாது, கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அது இப்போலாம் ரீசெண்டாக இந்த ப்ரேஸ்லெட் தான் அதிகமாக கையில் போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கு. இப்போ டொரண்டோவில் இருக்கோமா, இதுக்கப்புறம் சிக்காகோவும் எல்ஏவும் பாக்கி இருக்குது. அதை முடிச்சுட்டா நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன, இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு. மழையிலலாம் கூட நான் நினைஞ்சிட்டேன், நல்லா செம்மையாக நினைஞ்சிட்டேன். ஃபுல்லாக பாருங்கள், உடம்புலாம் ஈரமாயிடுச்சு. உடம்ப பார்த்துக்கணும், மழையெல்லாம் நனைஞ்சோன்னா கஷ்டம். அதுவும் மழை தண்ணி பட்டுச்சுன்னா உண்மையிலேயே சீக்கிரம் சளி பிடிச்சிக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் கான்செப்ட் முடிச்சுட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு தலைவலி வந்துடுது. சட்டையில் பார்த்தீங்களா, ரக்குன் வாயிலேருந்து நெருப்பு வருதா? இந்த கமெண்ட் படித்தேன் இப்போ தான். சரி, நான் என்னமோ சொல்லிட்டு இருந்தேனே, என்ன சொல்லிட்டு இருந்தேன், மருந்து ஜாஸ்தி அடிச்சு பாருங்கள். கான்செப்ட் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகிறது, அதான் நான் ஒர்க் அவுட் பண்ண நினச்சேன். ஆனால் எனக்கு தலைவலி வந்துடுது, அவ்வளோலாம் செய்ய முடியல. ஜேகேவும் வியும் தான் நிறையா பண்ணிட்டுருக்காங்க. அவங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜிம்மில் தான் இருக்காங்க. இப்போ நைட்டு 11:50 ஆச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், அவங்க ஜிம்மில் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. அவனுங்க மாதிரி நான் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, உடம்பு ஒத்துழைக்கல. எப்படி தான் அவனுங்க செய்கிறானுங்கன்னு எனக்கு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் கான்சர்ட்டே எனக்கு ஒரு ஒர்க் அவுட் மாதிரி தான் இருக்குது. அங்கேயே டான்ஸ் ஆடிட்டு அதுவிலே எனக்கு டயர்ட் ஆகிடுது. இப்போ நீங்கள் எப்படி?
நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்குல இளம் திட்டுகளாக இருக்கானுங்க, அதனால் போய் பண்ணுறானுங்களோ என்னமோ. நானும் என்னைக்காச்சும் ஃப்ரீயாக இருந்தால் உடம்பு முடிஞ்சிச்சுன்னா போவோம் ஜிம்மு. மற்றபடிலாம் என்னென்னலாம் கான்சர்ட் முடிச்சதுலாம் வாய்ப்பே இல்லை. வீட்டில் வந்து எப்படா படுப்போன்னு தான் இருக்கும். இவனுங்க என்னென்னா ஜிம்முக்கு போகிறானுங்க, டெய்லி மிஸ் பண்ணாமல் டெய்லி போகிறானுங்க. என்னாலலாம் முடியல, நான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக இருக்கேன். இப்போ ஒரு கமெண்ட் ஒன்று போச்சு, பார்த்து படிச்சுட்டேன். என்ன தேவை கேட்டிருக்காங்க, எப்படி பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிறது? இந்த நான் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி என்கிட்ட வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா. பாய் ஃப்ரெண்ட் எப்படி பிடிக்கிறதுனா எப்படி, நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? அது ஆக்சுவலி நம்ம முடிவு பண்ண முடியாது. எல்லாம் நேரம் தான், தன்னால் நடக்கணும். எல்லாம் பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கணும் அப்படின்னு போச்சுன்னா ஒன்றும் கிடைக்காது. நடக்கும், எல்லாம் தன்னால் நடக்கும். வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் ஜாலியாக இருங்க. எது எப்பப்போ நடக்கணுமோ, எது எப்பப்போ வரணுமோ அது அப்போ வரும், நல்லா நடக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை பற்றி இப்போவே. நான் நீங்கள் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கேனா என்ன? ஆமாம் தான், ஆனால் ரொம்ப வந்து காஞ்சி தெரிஞ்சு போன மாதிரி தான் இருக்கேன் போல். காலையில் நல்லா தான் இருந்தேன், நேரம் ஆக ஆக இப்படி ஆயிடுச்சு மூஞ்சி. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, மழையிலலாம் நனைஞ்சி முடியெல்லாம் ஈரமாயிடுச்சு. காலையிலேருந்து ஒர்க்கு ஹெவி, அதனால மூஞ்சி இப்படி டயர்டாக இருக்குது ரொம்ப. இவ்வளோ டல்லாக நான் இருக்க மாட்டேன்ல, கொஞ்சம் பிரைட்டாக பிரிஸ்காக இருப்பேன்னு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கமெண்ட்ஸ் சருன்னு போயிடுது, டக்குன்னு படிக்க முடிய மாட்டேங்குது. இப்படி என்ன தான் பேசுவீங்கன்னு தெரில, பெருசு பெருசாக ஏதோ எழுதுறீங்க, ஆனால் என்ன எழுதுறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு கமெண்ட் மட்டும் டக்குன்னு கண்ணில் பட்டுருச்சு. நான் அந்த பாய் ஃப்ரெண்ட் பேர் இருக்கவும் டக்குன்னு கண்ணில் பட்டுருச்சு. நான் இன்னைக்கு லைவ் போட்டது சும்மா ஃபன்னுக்கு தான். நல்லா விசாரிக்கலான்னு லைவ் போட்டேன், சும்மா ஹாய் பாய் சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், நிறையா பேச வேண்டியதாக இருக்குது. ஆர்மிஸ்ட்டை நிறையா சொல்கிறதுக்கு இருக்குது உங்கள்கிட்ட, அதனால தான் அப்படியே லைவ் போட்டு உட்காந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும், சாப்பிட்ணும். இல்லையே, இப்போ தானே சாப்பிட்டேன். பாருங்கள், திரும்ப திரும்ப எல்லாம் மறந்து போயிடுது, ஒன்றும் மைண்டில் நிற்க மாட்டேங்குது. கையில் வேறு சாப்பாடு ஸ்மெல் அடிக்குது. சாப்பிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான், இன்னும் அந்த ஸ்மெல்லு போகல. கை கழுவிட்டேன், இருந்தாலும் இந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் கை வந்து பார்த்தா அந்த ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, பிரியாணி ஸ்மெல்லு. அந்த மாதிரி நான் சாப்பிட்டேன். அதை கம்ஜாத்தாங்க அப்படின்னு ஒரு சாப்பாடு ஒன்று இருந்தது, சாப்பிட்டேன். அது நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். அது ஸ்மெல் இன்னும் கையில் அடிச்சுட்டே இருக்குது. நீங்களும் எனக்கு சாப்பிட்டுட்டீங்களா, இல்லை சாப்பிடாம உட்காந்துருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ 12 மணி ஆக போகுது நைட்டு. அது இங்கே டொரண்டோவில் 12 மணி ஆக போகுது. உங்கள் ஊரில் என்ன டைம் தெரில. ஆனால் சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பிட்ருங்க, டக்குன்னு டைம் ஆகிடுச்சு. எப்படியும் முன்னாடிலாம் நாங்கள் கான்சர்ட் டூர் போவோம் தெரியுமா, அப்போல்லாம் ஃபுல்லாக அந்த கான்சர்ட்லேயே ஃபோக்கஸ்டாக இருப்போம். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ரிஹர்சல் அப்படின்னு ரொம்ப. அப்போல்லாம் இன்னும் ரொம்ப டைட்டாக ஷெடியூல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி தோணலை. ஏன் தெரியுமா, நாங்கள் எப்போ நடத்துகிறோம் பண்ணுறோம், கான்சர்ட் போயிட்டு முடிப்போம், அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுறோமா. அதை விட மெயினாக நாங்கள் வந்து சாப்பாடு நிறைய சாப்பிட்றோம். இப்போ இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கோன்னா இந்த கண்ட்ரியில் என்ன ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு அதை தேடி போகிறோம். நிறைய ஸ்டேட் இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே கான்சர்ட் முடிச்சுட்டு ஜாலியாக நாங்கள் ரெஸ்டாரண்ட்டை தேடி போவோம் பாருங்கள். அதுலேயும் 7 பேர் போமான்னு கேட்டால் கிடையாது, எவனா 2 பேர் நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு வருவானுங்க, ஹோட்டலுக்கு வராமல். இருக்குது, அது ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு போல், அதனால தான் டைம்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ண வருது போல். முன்னாடி ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. கான்சர்ட்டும் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டைம் நிறையா இருக்குல்ல. இது ஆர்மிஸ்க்கு நான் கொடுக்குற மெசேஜ் பாருங்கள். கொரியனில் தான் அந்த மெசேஜ் இருக்கும். நான் என்ன பெருசாக எழுதிட போகிறேன், ஆர்மிஸாக இல்லை அப்படின்னு எழுதுவேன். கிளைமேட் வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகுது ஆர்மிஸ். அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் கான்செப்ட்னால வேறு ஸ்டேட் போகிறோமா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்குது கிளைமேட் சேஞ்சு. அதனால் எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது,
டக்கு டக்குன்னு அடாப்ட் பண்ண முடியல. அதனால் நீங்களும் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிடுங்க நல்லா. இது பாருங்க, வரைஞ்சிருக்கேன் ஒரு சின்ன ட்ராயிங். க்யூட்டாக ஒரு பொம்மை மாதிரி வரைஞ்சேன். சரியா தெரியுதான்னு வர தெரில, ரொம்ப வெள்ளை வெள்ளையாக தெரியுது பேப்பர். நான் எழுதுறது தெரிய மாட்டேங்குது. சரி, பத்திரமா இருங்க மீஸ், சாப்பிடுங்க, தெம்பா இருங்க. வெதர்லாம் மாறிட்டே இருக்குது, அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே டாட்டா, நான் போயிட்டு வரேன். நான் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு படுத்துருவேன், அவ்வளோதான். டைம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, நான் அப்போ பேசுகிறப்பே மணி 12 மணி. குட் நைட் எல்லாருக்கும், நல்லா தூங்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு. வேலை இருந்தால் பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். இப்போ அன்யோங் அனீஸ், பாய்.